வணக்கம். நான் லாவண்யா குஸ்ரி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். எந்த ஒரு சமூக ஊடகத்திலையும் உண்மையை பேசக்கூடாது. உண்மையை பேசினா வீட்டுக்கு அடிக்க ஆள் அனுப்புவாங்க. நல்லா இருக்கு. இதுதான் நம்ம ஜனநாயக நாடு. இத கேள்வி கேட்க அந்த கட்சியின் சார்பா ஒரு சாக்கடைன்னு ஒரு பேரை வச்சுட்டு இருக்கிற ஒருத்தன் இப்ப வரைக்கும் வாய திறக்கல. அவனுடைய இப்ப சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை அடுத்து ஆள போகிற முதல்வர் யாருன்ற கேப்ஷன்ல ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கான். இப்ப வரைக்கும் என்ன ஏதுன்னு கூட கேட்கல. ராஜா பேரோன் இவன் ஒரு ஜிம் நடத்திட்டு இருக்கான் போல இருக்கு. இந்த மனிதன் கன்னியாகுமரியை சார்ந்தவன். அட்வொகேட் நெல்சன் அவர் ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கார். அந்த இடத்துல எவ்வளவு கனிம வள கொள்ளை நடக்குது, இதுக்கு சம்பந்தமான மனோ தங்கராஜ் அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணது மிகப்பெரிய அளவுல நெல்சன் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. இது சட்டசபை வரைக்கும் போய் பேசப்பட்ட ஒரு விவாதமாச்சு இந்த தம்பி பேசுனதுக்கு அப்புறம். இந்த மாதிரியான ஒரு விஷயம், இந்த மாதிரி பல உண்மை தரவுகளை வச்சு பேசுற அட்வொகேட், நான் திருப்பியும் சொல்றேன் அட்வொகேட், ரொம்ப அதனால அவங்க கையில பாயிண்ட்ஸ் இல்லாம பேச மாட்டாங்க, உண்மைகள் இல்லாம பேச மாட்டாங்க. ஏன்னா சமூக ஊடகத்துல பேசும்போது அந்த உண்மை தரவுகள் இல்லாம பேசினா எவ்வளவு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தெரியும். நானுமே ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா 1க்கு 4 தடவை நான் ஏதாவது தவறான வார்த்தையை விட்டுட்டேன்னா தவறான விஷயங்களை சொல்லிடுறேன்னு கேட்டு தான் திருப்பி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட்டே கொடுப்பேன். அப்படி இருக்கும்பொழுது அந்த தம்பி வந்து சீமான் காசு வாங்கின விஷயம் எங்களுக்கு தெரியும், என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை ஒரு சொன்னாரு. அதுக்கு இந்த சாக்கடை என்ன பேசியிருக்கான்னா, நீ ஒரு ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தன்னா அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்றான். நான் ஏன் சாக்கடை அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு தெரியுதுங்களா? இந்த மாதிரியான வார்த்தைகள் திரும்பவும் சொல்ற நல்லா படிச்சவங்களோ இல்ல ஒரு கல்ச்சர் தெரிஞ்சவங்களோ யாரும் இந்த மாதிரியான வார்த்தைகளை சரளமா இப்படி விட மாட்டாங்க. வாயில இருந்து ஒரு வார்த்தை வெளியே வருதுன்னா அது எவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தையா இருக்கும். வெளியே கொடுத்த அப்புறம் நம்ம திருப்பி வாங்க முடியாதுன்னு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது விடுற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவ்வளவு உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா இவன் எப்பவுமே ஒருத்தரை அக்யூஸ் பண்ணணும்னா உடனே இவன் எடுக்கிற டேக்லைனே இதே வார்த்தை தான். நீ ஒரு ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும், நீ ஒரு ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும். இது இப்ப இல்ல, நீங்க அவனுடைய பழைய வீடியோக்கள்லாம் கூட பாத்தீங்கன்னா தெரியும். அவன் யார்கிட்டயாவது அவனையாவது அப்படி பிளாக் பண்ணணும்னு நினைச்சான்னா அந்த வார்த்தை அப்படி போட்டு போயிட்டே இருப்பான். சர்வசாதாரணமா யூஸ் பண்ணுவது, சர்வசாதாரணமா இவன் யூஸ் பண்றான்னா நான் திருப்பி ஒரு வார்த்தை கேட்கிறேன், உங்க குடும்பத்துல எல்லாம் யாருமே கிடையாது போல இருக்கு, அதனாலதான் அவனுக்கு அந்த மாதிரியான டவுட்ஸ் வருது. வெக்கமா இல்லாம ஒரு குழந்தை வச்சிருக்கான், நாளைக்கு அவன் பிள்ளை அந்த வார்த்தையை சொல்லும், அவன் பொண்டாட்டி அவனை பார்த்து கேட்பா. இந்த மாதிரி எல்லாம் இல்லை போல இருக்கு. சரளமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ சரளமா அம்மா அப்பா அவங்கள வீட்டுல இருக்கவங்கள பார்த்தோ இல்ல அவங்க தங்கச்சிங்களை பார்த்தோ அக்காங்களை பார்த்தோ இல்ல வீட்டுல இருக்கிற பிள்ளைய பார்த்தோ இப்படிதான் பேசுவாங்க போல இருக்கு. அதனாலதான் வீடியோனையும் அதே வார்த்தையை யூஸ் பண்றோம். அவன் கேட்கிற விஷயம், இப்போ உங்ககிட்ட தரவு இருக்கா எடுத்து வை, அதுக்கு நான் டீல் பண்ணிக்கிறேன், உனக்கு தப்பு இருந்தா நான் கோர்ட் கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்றது ஒரு விஷயமா, ஒரு விதமான ஒரு கரெக்டான ஒரு விஷயம். ஆனா இவன் சொல்ற வார்த்தை இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி தான் அவன் வந்து ஒருத்தரை குத்துவான். அங்க அவங்க உடஞ்சு உட்காந்துடணும், அதுக்கப்புறம் வீடியோ போடக்கூடாது. சப்போஸ் அதுக்கு மேல போட்டாங்கன்னா திருப்பி இன்னும் கேவலமான வார்த்தைகளை யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். இதுதான் நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கும் அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான். இன்னும் எத்தனை நாள் செய்வான்னு தெரியாது. இந்த வார்த்தையை சொல்லி அவன் சொன்னதும் இந்த தம்பிக்கு, அட்வொகேட் நெல்சன் தம்பிக்கு சுருன்னு ஏறிடுச்சு. அந்த சாக்கடை சொன்னால என் காலில் வந்து விழுன்னு தமிழக வெற்றி கழக தம்பிகளை பார்த்து சொன்னால, அதே போல நான் தரவுகளை காட்டுறேன்னு சொல்லி தரவுகளை காட்டிட்டு நீ என் காலில் வந்து விழுடா அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ இதே மாதிரி இந்த ராஜா பேரோன் வந்து இந்த சாக்கடையோட ஆதரவாளர் தான் நினைக்கிறேன். சாக்கடையோட ஆதரவாளர், நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர். சாக்கடையோட நல்ல கையா எனக்கு தெரியல. ஆனா இது சாக்கடை சொல்லிதான் நடந்திருக்கும். கண்டிப்பா சீமானுக்கு தெரியாம இருந்திருக்காது. போங்கடா அடிக்கடான்னு சொல்லிதான் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு ஒரு பெண்ணோட வந்திருக்கான், மனைவின்னு சொல்லப்படுறாங்க. அவங்க வீட்டுல இத்தனைக்கு அந்த பேக்ல வந்து அரிவாள் இருக்கு. வந்து பேசுறதா வந்து உள்ள உட்கார வச்சு பேசிட்டாங்க. சரி பேசுறதா தானே வந்தாங்க, நம்ம பேசுவோம் அப்படின்னு இந்த வராண்டா மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அவங்க சோஃபாலாம் இருக்கும், அங்கதான் கெஸ்ட்டை ட்ரீட் பண்ற இடம். அந்த இடத்த உட்கார வச்சு பேசுறாங்க. பேசும்போதே எகிரிட்டு போயிட்டு அது இதுன்னு ஒரு கலையபரம் பண்ணி அந்த ராஜா பேரோன்றவன் அவன் ஜிம் பண்றான், ஜிம் பாடி வச்சிருக்கான். அந்த ஜிம் பாடி காட்டுற மாதிரி அவன் சட்டையெல்லாம் போட்டு வந்திருக்கான். ஆக்சுவலி பேசிக்கே என்ன தெரியுமா, அந்த எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு, கராட்டே கத்துக்கிறவங்களுக்கு, இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறவங்களும் பேசிக் லைனே இதை எங்கேயுமே பொதுவெளியில உபயோகப்படுத்தக்கூடாது. அப்படி உபயோகப்படுத்தினா அதுக்கு அவங்க வந்து ரொம்ப இதுவா அந்த இதுவே கத்துக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிதான் ஆரம்பிப்பாங்க. இது வந்து தற்காப்புக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லி கொடுக்கறது. நீ நீ போயிட்டு ஜிம்முக்கு போயிட்டு பெரிய இது மாதிரி உடம்பெல்லாம் ஏத்திட்டா உன்னை பார்த்து எல்லாரும் பயப்படணும்ன்றதெல்லாம் தவறான விஷயம். இப்படி இருக்கிறவங்கள பார்த்தோம், இப்படி இருக்கவங்க கையிலையும் மிகப்பெரிய பவர் இருக்கும். நான் சொல்றது, அவளை பார்த்தா நடுங்குற அளவுக்கு அவங்க கிட்ட திறமை இருக்கும். நீ இவ்வளோ பெரிய ஜெஜாண்டிக் ஆளா இருந்தாலும் உன்னை பார்த்து ஒரு துரும்பு கூட பயப்படாது அப்படின்றதுக்கு இந்த ஒரு விஷயம் மிகப்பெரியது. நாளைக்கு உனக்கு அந்த ஊர்ல மரியாதை இருக்குமா? வெக்கமா இல்லை?
உன்னுடைய ஒரு ப்ராடக்டை வந்து FSSAI இல்லை அப்படின்னு சொல்லி நெல்சன் தம்பி சொன்னார் அப்படின்னா அவன் என்ன பண்ணிருக்கணும், நியாயமானவனா இருந்திருந்தா கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கணும். அப்படி போடலை அப்படிங்கிற பட்சத்துல சரி நார்மலா இந்த மாதிரி பாருப்பா அப்படின்னு ப்ரூஃபை காட்டிருக்கலாம். இதை தாண்டி நீ ஏன் போய் அராஜகத்தை முன்னெடுத்த? உங்க கட்சியில இது சரளமா நடக்கிற ஒரு விஷயம். அதுவும் அடிச்சது மட்டும் இந்த சரி இந்த ஆண்கள் அடிச்சுக்கிறாங்க அப்படின்றது தாண்டி வன்முறைகள் கையில் எடுக்கிறதே தவறான விஷயம். அடுத்து இன்னொன்னு என்ன பண்ணி வச்சிருக்கான், அங்க இருந்து அந்த அம்மாவோட வயிற்றுல, அதாவது நெல்சன் தம்பி அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த அவங்க அம்மா வயிற்றுல எட்டி வச்சிருக்கான். அவங்களுக்கு ஆல்ரெடி யூட்ரஸ் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அவங்க ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் அண்டர்கோயிங்ல இருக்காங்க போல இருக்கு. அந்த அம்மாவை வயிற்றுல எட்டி உதைச்சு, அந்த பக்கம் வயசான ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்க மேல கை வச்சு, அவங்க அப்பா மேல கை வச்சு, சொந்த தன்னுடைய தாய் தந்தை பாட்டி இவங்க மேல எல்லாம் கை வச்சா யாரு சும்மா இருப்பா சொல்லுங்க? இதுல அந்த தம்பிக்கும் இங்க வெட்டு விழுந்திருக்குங்க. இந்த மாதிரி ஒரு நிலையில அந்த தம்பி கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு, எல்லாம் பண்ணிட்டாங்க. அந்த தம்பி கூடவே வீடியோவும் போட்டாங்க. எல்லா வீடியோலயும் வச்சு கிழிக்கிறாங்க. அவனுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆனா வந்த போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கூட்டு போய் குமுறுவாங்க, அது வேற. ஆனா இது என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை? அதுவும் அங்க இருந்த சுத்து வட்டாரத்துல இவங்களுடைய இந்த சத்தங்கள்லாம் பக்கத்துல சொந்தக்காரங்கள்லாம் எல்லாரும் வீட்டுல இருந்தாங்களா என்ன தெரியல, சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்துல எல்லாரும் வந்து சேர்ந்து மொத்தி தம்பி லுங்கில வந்தாப்புல இந்த ராஜா பேரோன்றவன் அடிச்சு துவைச்சது இல்ல, லுங்கி கீழே காணாம போய் லுங்கி கீழே கழண்டு தலைவர் ஜட்டியோட நிக்கிறாரு. அந்த அளவுக்கு குத்தி இருக்கிறாங்க. தப்பே கிடையாது. ஒரு குடும்பத்து மேல அவ்வளவு சர்வசாதாரணமா நீ அருவாலை தூக்கிட்டு வருவியா? கூட அந்த பெண்ணு வேற சப்போர்ட். அந்த பொண்ணை வந்து கேட்கறாங்க, எந்த காரணத்துக்காக நீ பேச வந்திருந்தீங்கன்னா எதுக்கு அருவாலை எடுத்துட்டு வந்துருக்கு? அப்படியே நெஞ்சு பிடிச்சிக்குது அந்த அம்மா. அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே இருக்கு. என்ன நடிப்பு! கூட சேர்ந்து அந்த பொண்ணு மேலேயும் கேஸ் போட்டிருக்கணும்ன்ற, கூட அட்டெம்ப்ட் மர்டர்ல கூட துணைக்கு நின்னு சொல்லி போடணும். அவங்க போட்டோம் பாவம் நினைச்சு விட்டாங்களா எனக்கு தெரியல. ஆனா இவன் மேல கேஸ் ரிஜிஸ்டர் ஆச்சுன்றது எனக்கு தெரியும். என்ன தைரியம் இருந்தா அவ்வளவு கேஷுவலா கட்டிய தூக்கிட்டு பேக தூக்கிட்டு ஒருத்தர் வீட்டுக்கு நீ வரேன்னா உன் பின்னாடி யார் அப்படி ஊக்கம் அளிச்சிருக்காங்க, அவ்வளவு தைரியம் கொடுத்துருக்காங்க? இப்ப புரியுதுங்களா? நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சி தமிழ் தேசியம்ன்ற பேர்ல ஒரு தப்பான விதைய வந்து மக்கள் மனசுல ஊட்டிக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து இங்க போராட வரல, இவங்க வந்து போராட்டத்தை தூண்டதான் வந்திருக்காங்க. அதுவும் தவறான கண்ணோட்டத்துல இருக்கிற போராட்டம். இதெல்லாம் அடிச்சு உதச்சு எல்லாத்தையும் சரி செஞ்சிடலான்றது தப்பான விஷயங்க. என்னைக்குமே நீ என்ன செய்யணும்னாலும் நியாயமா கேளு, கரெக்டா கேளு அப்படிங்கிறது தான் நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சொல்றது. டைமுக்கு மேல பேசக்கூடாதுன்னு சொல்றாங்களா, நான் கிளம்பி போறேன், பேசுறா கேஸ் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்ற சொல்றது சீமான். பேச வேணாமா, டைம் முடிஞ்சிச்சா, நான் கிளம்புறேன், உங்களுக்கும் பிரச்சனை வேணாம் எனக்கும் பிரச்சனை வேணாம், சட்டப்படி போய்க்கலாம். ப்ராப்பரா பெர்மிஷன் கேட்டு பரப்புரை பண்றவர் தலைவர் விஜய் அவர்கள். பெர்மிஷன் கிடைக்கலையா, நான் அப்படிதான்டா போவேன், நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ. இதுதான் சீமான். இந்த மாதிரி சீமானுக்கு கீழே இருக்கிற தம்பிகளும் இதே அடாவடித்தனத்தை தான் எடுத்துப்பாங்க. நாளைக்கு இந்த சீமான் முதலமைச்சர் ஆனா இந்த தமிழ்நாடு எந்த கதியில இருக்கும்? இருக்கிற ஒவ்வொருத்தரும் அருவாள் தூக்க மாட்டான்னு நிச்சயம். இந்த நேரத்துக்கு நீ கரெக்டான தலைவரா இருந்திருந்தன்னா கத்தி எடுத்ததுக்கு ஏதோ ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கணும்ல. நான் எனக்கு தெரிஞ்சு சாட்டை என்ன பண்ணுவான் தெரியுமா, அவன் எங்க ஆளே கிடையாது, அவனுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு கை கழுவி விட்டுருவான். ஒண்ணு இல்லைன்னா அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே இருப்பான், அவன் பக்கம் எந்த தவறும் இல்லாத மாதிரி. ஆனா இதுக்கு முழு முதல் காரணம் சாட்டைன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு சாட்டையும் அரெஸ்ட் பண்ணணும் தான் நான் சொல்லுவேன். அந்த சுனந்தின்னு ஒரு அம்மா, அந்த அவங்க இதுல ஒரு பொறுப்புல இருக்காங்களாமா நாம் தமிழர் கட்சியில, காலைல 6 மணிக்கு இந்த அட்வொகேட் நெல்சன் தம்பிக்கு வந்து மெசேஜ் வைக்கிறாங்க, நீ பண்ணது ரொம்ப தப்பு, நீ வந்து ஒரு போரை தூண்டிட்டு, அதாவது இங்கிலீஷ்ல போடுறாங்க இந்த வார்த்தைக்கு, இனிஷியேட் பண்ற இந்த வார, அதனால நாங்க வந்து இதுக்கு மேல வர கான்சிக்வன்சஸ் நீ தான் ஃபேஸ் பண்ணணும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசணும்னு நினைச்சு வர, நியாயமா பேசணும்னு வர யாரா இருந்தாலும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வருவாங்க. நான் உட்பட எனக்கும் முதல்ல இந்த ஊடகம் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் பேசணும் அப்படின்னும் போது என்னை சுத்தி இருக்கிறவங்க, என் கணவர் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்தாலும் என்னை சுத்தி இருக்கவங்க இதெல்லாம் பிரச்சனை வரும் பார்த்து அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன் என் யூடியூப் சேனல்ஸ் நடத்துற என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் வேற ஜானர் பண்றாங்க, ஆனா அவங்க என்கிட்ட சொன்னதா, பார்த்து லாவண்யா என்ன பத்திரம், ஏதாவது பிரச்சனை வரப்போகுது, நான் பார்த்துதான் இறங்கியிருக்கேன், என்ன வருதோ நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம். உண்மையை இங்க பேசுறதுக்கு தான் இந்த ஊடகம். மக்களுக்கு அந்த மாதிரி உண்மையை கொண்டு போய் சேர்த்தா போதும். உண்மையை சேர்க்கணும்னு நினைச்சா உங்களை கேள்வி கேட்டா நீ ஒத்த அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தியான்னு கேட்பாங்க, இல்லைன்னா ஆளை வச்சு அடிப்பாங்க. இவனை மாதிரியான ஆளுங்க இன்னும் உலாவிட்டு இருந்தாங்கன்னா நம்ம இருக்கிற மக்களுக்கெல்லாம் தப்பான ஒரு உதாரணம் ஆயிடும். இவனுங்களெல்லாம் பிடிச்சி ஒருத்தரையா தூக்கி களை எடுத்து உள்ள ஜெயில போடணுன்ற சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். அந்த சாக்கடையில இதுக்கு முன்னாடி ஜெயில போட்டு குத்துன்னு குத்தி அவனுக்கு ஒரு உறுப்பு செப்டிக் ஆச்சுன்னு சொல்லி சொன்னான். நான் இப்ப என்ன சொல்றேன், இப்ப நல்லா அந்த வாயிலேயே குத்துன்னு குத்தி அந்த வாயை செப்டிக் ஆக்குங்கன்றேன். நாளை பின்ன இந்த மாதிரி வார்த்தை அவன் வாயில வரக்கூடாது. அந்த ட்ரீட்மெண்ட்டை பார்க்க அவனை ஆதரிச்சுட்டு வர்றவங்க, ஓ இப்படி பேசினா நமக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், அப்ப நம்ம ஒழுங்கா பேசணுன்ற பயம் வரும்.
இவ்வளவு பேசுன அந்த சாக்கடை இது பேசுனதால உங்ககிட்ட ப்ரூஃப் குடுறா, நீ ஒரு ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் இருந்தா குடுறான்ட்டா. ப்ரூஃப் இந்த தம்பியும் கொடுத்துட்டாரு. அது என்ன ப்ரூஃப் கொடுத்தாரு தெரியுமா? சீமான் வந்து ஒரு இடத்துல விருதுநகர் அங்க வந்து 2500 ஏக்கர், கரெக்டா? ஆமா, அங்க அவ்வளவு பெரிய இடம் வாங்கி வச்சிருக்காரு. அதாவது அது கிட்டத்தட்ட 15 கோடி மதிப்பு உள்ள இடத்த வெறும் 50 லட்சத்துக்கு வாங்கியிருக்காரு. அஃபிடவிட்ல எனக்கு ஒரு டவுட், இந்த மாதிரி சேர்க்கும் போது அதுக்கான வேல்யூவை தான் அவங்க போடுறாங்களா? என்கிட்ட இவ்வளவு சொத்து மதிப்பு இருக்குன்னு போடுறாங்கல்ல, இந்த சொத்துக்கு இவ்வளவுதான் மதிப்பான்னு செக் பண்ணுவாங்களா அஃபிடவிட்ல? எனக்கு தெரியல. அந்த மாதிரி யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க. அப்போ இவ்வளவு ஏக்கரா வந்து இவ்வளவு கம்மி ரேட்ல எப்படி வாங்கலாம், அதுவும் இந்த 2025 பீரியட்ல அப்படின்றது யாருக்குமே வராத ஒரு டவுட்டா இருக்கு. இப்ப இன்னொரு வார்த்தை சீமான் சொல்லலாம், என்னுடைய மனைவி சைட்ல வந்து சொத்து இருக்கிறவங்க அவங்க வாங்கி கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு. அப்படின்னா கூட அதுக்கான ப்ராப்பரான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். எத்தனை நாளைக்கு இப்படியே வச்சு ஓட்டுவாங்கன்னு தெரியல. ஆனா கடைசி வரைக்கும் எங்ககிட்ட பெட்ரோல் போட காசு இல்லை, எங்களுக்கு வண்டி இல்லை, நாங்க வந்து வாடகை வண்டி எடுத்துட்டு போனோம், எங்களுக்கு ஏசி இல்லை. இந்த சாக்கடை சொன்னா ஒரு வீடியோல அண்ணன் வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பிரச்சாரம் பண்றாரு, ஏசியே இல்லை, அவ்வளவு கஷ்டம். எப்படி இருக்கும் தெரியுமா இந்த வெயில்ல பிரச்சாரம் பண்ணோம்னா? நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டோம், கடன் வாங்கி உடம் வாங்கி. ஏன்டா இப்படி போய் பேசுறீங்க? ஏன் அடுத்தவங்க காசுல ஊரை சுத்துறதும், அடுத்தவங்க காசுல சொத்தை வாங்கி குவிக்கிறதும் இதெல்லாம் அவ்வளவு பாவம்டா. எங்க வீட்டுல சொல்லி சொல்லி வளர்த்தாங்கடா. அப்பெல்லாம் வட்டிக்கு காசு கொடுக்க கூடாது, பாவம், அடுத்தவன் சொத்தை வாங்கக்கூடாது, சிவன் சொத்து இருக்கிற இடம் வாங்கக்கூடாது, இப்படி எல்லாம் பல விஷயங்கள் சொல்லுவாங்க. எவனா இருந்தாலும் அவன் கஷ்டப்பட்டு உழைச்சான், அவன் வேர்வை சிந்தி அவனுடைய கஷ்டத்தை கொடுத்து அவனுடைய உழைப்பை கொடுத்து சம்பாதிச்சிருந்தானா அந்த பொருளோ அந்த சம்பாத்தியமோ அந்த ஆஸ்தியோ அவனை விட்டு போகவே போகாது. ஆனா இவனுங்களுக்கு எல்லாம் எத்தனை நாள் இந்த சொத்து தங்கும்னு எனக்கு தெரியல. இந்த சாக்கடையா இருந்தாலும் சீமானா இருந்தாலும் மனசே ஆற மாட்டேங்குது. அந்த அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்பதான் ஒரு சகோதரர் வந்து வாட்ஸ்அப்ல வந்து சொன்னாங்க, அவங்க நல்லா இருக்காங்க, நாங்கள் இப்போ தான் பேசிட்டு வரோம், ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு வரோம், இவ்வளோ நேரம் அங்கே தான் இருந்துட்டு வந்தோம் அப்படின்ட்டு. ஊடகவியல் நண்பர் தான் அவரும் யூடியூப் சேனலில் வச்சுருக்காரு. அவரும் சகோதரரும் சேனலில் வீடியோ போட்டிருக்காரு தம்பிக்காக. அவங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு மட்டும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ அவங்க வயசானவங்க, அவங்க அண்ணனுக்கு மூத்த சகோதரருக்கு வர வாரத்தில் என்கேஜ்மெண்ட் வேறு. ஆனால் நிஜமாவே சொல்கிறேன் நெல்சன் தம்பி, நீங்க தயவு செய்து இன்னமும் உங்களுடைய இந்த பணியை தொடருங்க. நேர்மையான உண்மையான ஊடகவியல் நடத்துறவங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்க எதை கண்டும் அஞ்சாம நீங்க போற பாதையில கரெக்டா போங்க. உங்க அம்மா அப்பா தான் சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கீங்க உங்க வீடியோல. நீங்க பண்றது கரெக்டா இருந்தா போன்னு சொன்னீங்க இல்லையா, அதே வார்த்தையை நம்பி போங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. உங்களுக்கு பின்னாடி இத்தனை பேர் இருக்கும். கடவுள் என்னைக்குமே இவங்களுக்குலாம் போனா நிக்கணும். இந்த குடும்பத்துக்கு நிச்சயமா காவல்துறையோட இவங்களுக்கு செக்யூரிட்டி கண்டிப்பா வேணும். அது அந்த தம்பி இனிஷியேட் பண்ணணும். அதையும் கொஞ்சம் பார்க்கணும். அட்வொகேட் நெல்சன் தம்பி சொல்றாரு, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி அவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்கேன், அவ்வளவு குற்றச்சாட்டு வச்சிருக்கேன். ஆனா எனக்கு திராவிட முன்னேற்ற கழக சைட்ல இருந்து இந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் எனக்கு வந்ததே கிடையாதுன்னு. திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணமே நிறைய இந்த செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்றதுதான். அந்த மாதிரியான செயல்பாடுகள் ரொம்ப தோஞ்சி போய் கிடக்கு. இதெல்லாம் செஞ்சிருந்தா மக்கள் நல்லா இருந்திருப்பாங்க, இதெல்லாம் நீங்க ஏன் செய்யலைன்ற கேள்விகள் தான் நம்ம அவங்க முன்னாடி எடுத்து வைக்கணும். இவங்க நல்லவங்க கெட்டவங்க நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு வரல. ஊழல் செய்யறாங்க, தவறுகள் செய்யறவங்களுக்கு ஓப்பனண்டா ஸ்டெப்ஸ் எடுக்கல. அது அமைச்சர்களா இருந்தா அவங்க மேல ஸ்ட்ரிஞ்சென்டான ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்றது நம்மளுடைய குற்றச்சாட்டு திமுக மேல. இந்த என்டிகேவை சப்போர்ட் பண்ற சில நாதாரிங்க போட்டிருக்கானுங்க ட்விட்டர்ல, அடுத்தவன் தொழில நீ தப்பா பேசினா இதாண்டா உனக்கு நடக்கும், நீ ஏன்பா அடுத்தவன் தொழிலை பத்தி தப்பா பேசுற, உனக்கு இது தேவையா, போய் பொழப்ப பாரு, இப்படி ட்விட்டர்ல மெசேஜ் போட்டிருக்காங்க. ஏடா நீங்கெல்லாம் மனுஷங்க தானடா. அந்த மாதிரி உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்க தாயோ உங்க தாரத்தையோ இல்ல உங்க பிள்ளைகளையோ வயசானவங்களையோ கை வச்சா சும்மா இருப்பீங்களா? அப்போ உட்காந்துட்டு ஆமா நான் அடுத்தவன் தொழிலை பத்தி தப்பா பேசினேன் அதனாலதான் நீங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லுவீங்களா? நீ என்னவா இருந்தாலும் பேச்சாதான் இருக்கணும். கையை நீட்டுறது அருவாலை தூக்குறது என்ன மாதிரியான கல்ச்சர்? எந்த ஊர்ல வந்து எந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, எதை முன்னெடுத்த பாக்குறீங்க? இப்ப தெரியுதா நாங்கெல்லாம் ஏன் உங்களை ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்றோம்னு? அப்படி பார்த்தா தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற பிள்ளைங்களை எவ்வளவு பேசுனீங்க. பெண் பிள்ளைகளை ஆபாசமா பேசினா அந்த பொன்ராஜுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த சாக்கடை பேசினப்போ இதெல்லாம் இருக்கிறது எல்லாம் வாயை பொத்திட்டு தானே இருந்ததுங்க. மற்ற அண்ணன் தம்பிகளை அக்கா தங்கைகளை வந்து தற்கூரிக்கல்னு அந்த மாதிரின்னு இதை மாதிரின்னு எங்களெல்லாம் பேசுறது கூட நாங்க தாங்கிப்போம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள்னு வந்தாச்சு. ஒரு கட்சியோட தலைவர்னு ஆனப்புறம் அவரை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு சர்வசாதாரணமா வார்த்தையை விட்டுட்டு இருந்தீங்கல்ல. ஒரு அரசியல் மாண்பே இல்லை உங்ககிட்ட. அப்படி இருக்கும்போதும் நாங்க அவ்வளவு மாண்பை கடைப்பிடிச்சு எங்க ஊடகவியல்ல நீங்க பாத்தீங்கன்னா எங்க ஊடகங்கள்லாம் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருந்தோம். நாங்க ஒண்ணுமே உங்க வீட்டுக்கெல்லாம் அருவாலை தூக்கிட்டு வரலையே. எதுவா இருந்தாலும் ஊடகம் மூலமா தானே பேசுறோம்.
அந்த அளவுக்கு ஒரு 2 வார்த்தையை பொறுக்க முடியல உங்க நாம் தமிழர் கட்சியினால. இதுல இருந்து தெரியலையா உங்களுடைய மூளை எல்லாம் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு. நான் எவனை வேணா எவ்வளவு வேணா பேச வேண்டாம், ஆனா என்னை பத்தி நீ பேசுனா விட்டு வேண்டாம். இதுதான் உன் கல்ச்சர்னா உன்ன மாதிரியான கட்சிகள் வளரக்கூடாது, உன்னை சார்ந்த கட்சிகளோ உன்ன மாதிரியான ஆட்களோ வளரக்கூடாது. இத வேரோட கருவறுக்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தோட முக்கியமான வேலை. இப்பவும் அந்த நெல்சன் தம்பி தமிழக வெற்றி கழக தோழர்கள் போய் சப்போர்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. உடனே நீங்க சொல்லலாம் நீங்க இதுதான் கிரியேட் பண்ணுவீங்க. உண்மையை பேசுறோம். உங்க பக்கம் தப்பு இருக்குன்னா தப்பு இருக்குன்னு ஒத்துக்கோங்க, எங்க பக்கம் தப்பு இருந்தா தப்பு, ஆமா தப்புன்னு நாங்க ஒத்துப்போம். இப்போ இந்த நடந்து காலையில இருந்து நான் சாட்டையோட ட்விட்டரை நானும் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா, வேளாங்கண்ணியில் தற்குறி தாவேக்காவினர்னு போட்டிருக்கான். பாதிரியார் வார்னிங் கொடுத்தாங்க. தவறான விஷயம் தான். நான் இப்ப இதை அக்செப்ட் பண்றேன், ஓப்பனா அக்செப்ட் பண்றேன். அங்க இருந்தது பொதுமக்கள், நாட்ட தாவேக்காவினர். ஓகேவா? அங்க இருந்தது பொதுமக்கள். எல்லா பொதுமக்கள் கையிலயுமே துண்டு இருக்கு, கொடி இருக்கு, தமிழக வெற்றி கழகத்தோட சிம்பிள்ஸ் எல்லாமே பொதுமக்கள் கையில இருக்கு. விசில்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க. எல்லாரும் தமிழக வெற்றி கழகத்தினர்னா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தினர் தான்ப்பா. அப்படி நீ சொல்றேன்னா நாங்க ஒத்துக்கிறோம்ப்பா. அங்க இருக்கிறது பொதுமக்கள். பொதுமக்கள் டிவிக்கேன்னு ஒரு கட்சி பேரை சொல்லி சத்தம் போட்டாங்க. தவறுதான். ஒரு ஒரு புண்ணிய ஸ்தலத்துல நம்ம அமைதியா போய் சாமி கும்பிடணும்னு நினைக்கிற இடத்துல இந்த மாதிரி கோஷம் போட்டது தவறுதான். அது நான் அக்செப்ட் பண்ணுவேன். நீ அக்செப்ட் பண்ணு, உன் கட்சியில உன்னுடைய ஆளு பண்ணது தப்புன்னு. ஏன்னா அவன் உன் கட்சி ஆளு நீ அப்படி அடிச்சுட்டு போகவே முடியாது சாக்கடை. ஏன்னா உன்னுடைய கட்சி மேடைகள் எல்லாம் அவன் பேசியிருக்கான். உங்களுடைய கட்சி பேச்சுக்கள் நடக்கும்போது முன்னாடியே உட்காந்து பாக்குற ஆள் அவன். சோ இவன் பேசுறதுக்கெல்லாம் நீங்க பேசுறதுக்கெல்லாம் நாங்க சாதாரணமா மாண்போட இப்படி பதில் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா உங்களுக்கு இதுதான் பதிலா இருக்கு. இதுல இருந்து உங்களுடைய மாண்பு என்ன தெரியுது, நீங்க எல்லாம் வளரக்கூடாத கட்சி, நீங்க சீக்கிரமாக களை எடுக்கப்படுவீர்கள்ன்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.